ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வீட்டில் கொஞ்சம் மளிகை ஜாமான் காலி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாத்தையும் வாங்கிறதுக்காக தான் நாம் வந்திருக்கோம். எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பில்லிங்காக வந்திருக்கோம். நான் அந்த ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் நான் சாசட்டாகவே வாங்கியிருக்கேன். ஏன்னா முன்னாடி பாட்டில் காலி ஆகிற மாதிரி ஒரு பொருள் இருந்தது. ஸோ யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் மிஷினில் ஒரு சாசட் மட்டும் கட் பண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக எனக்கு தெரிஞ்சதுனால நான் அதில் இந்த மெத்தடையை நான் ஃபாலோ பண்ணிட்டேன். வீட்டுக்கு போன பிறகு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம், எவ்வளோ பில் ஆகிருக்கு எல்லாமே நான் வீடியோவோட இடையில உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜிஃப்டாவும் நானும் தான் வந்திருந்தோம். ஜிஃப்டா நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் கேட்டு அடம் பிடிச்சா அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கல. ஸோ அதனால் அந்த டைமில் என்னால் வீடியோஸ் சரியாக ஷூட் பண்ண முடியல. இப்போ நம்ம எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் சத்யா ஷோரூம் போயிட்டு ஏர்பட்ஸ் பார்த்தோம். அப்போ அங்கே நாங்கள் சொன்ன ரேட்டில் இந்த 3 பிராண்டு தான் காட்டினாங்க. இது நான் என்ன பிராண்டு வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டு நான் ஒரு ஒரு ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்கி பஸ் ஏறிட்டோம், கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஏன்னா லஞ்ச் இன்னும் போய் தான் வேணும். காலையிலே மட்டன் வாங்கி வச்சுட்டு வந்துட்டோம். ஈவினிங் வந்தால் லேட் ஆகிரும் அப்படிங்கிறதுனால போயிட்டு லஞ்ச் செய்யணும். அப்போ மட்டன் பீசஸ் ஒரு 1/2 kg வாங்கி வச்சுருந்தேன். ஆரம்பிச்சுட்டு அதில் 1 கிலோ கோதுமை மாவு, முட்டை, ஃபேப்ரிக் கண்டிஷ்னர், அதுக்கப்புறமா பொரிக்கடலை ஒரு பாக்கெட்டு, கம்பு ஒரு பாக்கெட்டு ஒரு 500 கிராம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோல்ட் வின்னர், அப்புறம் சுகர், அதுக்கப்புறமா வத்தல், தட்டம்பயிறு, மிளகு, சோம்பு, அப்புறம் பாசிப்பருப்பு. அங்கே போன பிறகு தான் அந்த ஷூ பாலிஷ் லிஸ்ட்டில் நான் எழுதாமல் போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்த பிறகு ஞாபகத்தினால அதை நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டிஷ்வாஷ் சோப்பு. இது நான் எப்போதுமே இதை 5 ரூபீஸ்குள்ளே தான் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் ரவை ஒரு பாக்கெட்டு, அப்புறம் பைனாப்பிள் ஃப்ளேவரில் ஒரு பத்தி. அது காலியானதுனால அதையும் வாங்கிட்டு வந்துருந்தேன். மொத்தமாக பில் பார்த்திங்கன்னா 900 சம்திங் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம சமைக்கலாம்னு சொல்லிவிட்டு மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் நார்மலாக கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சமாக சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பாசி இருக்கிறது, அந்த நட்சத்திர மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே எல்லாத்தையும் நான் சேர்த்து அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு அது வதங்கத்தட்டையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நான் மட்டன் பீசஸ் சேர்த்தேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லிட்டு நான் குழம்பாவே செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிற மைண்டில் தான் இருந்தேன். சரி டைம் ஆயிடுச்சு, ஸோ கொஞ்சம் சிம்பிளாக ஒரு டிஷ் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் பண்ணேன். அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு மட்டன் பீசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, இந்த 4 மசாலா பவுட்ரு மட்டும் தான் நான் ஆட் பண்ணேன். அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு விசில் ஒரு 4 to 5 விசில் விட்டுருந்தேன். அப்போ நல்லா வந்துருச்சு. சிலர் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. பட் எனக்கு நான்வெஜ்ஜில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுல ரொம்ப அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. அதனால் என் ஹஸ்பண்ட் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் நல்லா பொன்னிறமாக ப்ரௌனாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஆயில் இல்லாமல் அந்த தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு அதை உள்ளே ஆட் பண்ணுவோம். குழம்பு இறக்குனதுக்கப்புறமா திருப்பி அதே ஆயிலில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து உள்ளே ஊற்றிடணும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த தேங்காய் போட்ட அந்த ஃபீலே இருக்காது. அது மட்டன் பீஸஸோடு சேர்த்து அதுவும் ஒரு மட்டன் பீஸ் மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். ஸோ சிம்பிளாக ஒரு ரைஸு, ஒரு சம்பல், அப்புறம் ஒரு மட்டன் குழம்பு, இதோட அன்றைக்கி லஞ்சை முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.